அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. இன்று நல்ல ஒரு அற்புதமான பதிவு. மாணாக்கர்களும் கவனமாக இதை கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்திலே வயிற்று வலி உண்டாகும், கர்ப்ப புழுக்கள் உண்டாகும், அவங்களுக்கு குழந்தை தரிப்பதில் மிக சிரமங்கள் உண்டாகும், அவங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படும். இதற்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மருந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அது என்ன நல்லா தெரிஞ்சுக்க மக்களே. அது எப்படிலாம் அது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அடிவயிறு சுருக்கு சுருக்குன்னு குத்தும், சூதகம். அப்போது அந்த இறைச்சி மீன் மற்றதெல்லாம் கழுகி ஊற்றினா எந்த அளவுக்கு ஒரு தண்ணிகள் உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு கலராக, ஒரு ரத்தம் கலந்த மாதிரி ஒரு கழுவி ஊற்றின தண்ணி மாதிரி அவங்களுக்கு சூதகம் ஏற்படும். அப்படியே யோனி வழியாக நீர் எப்போ பார்த்தாலும் கசிந்து கொண்டே இருக்கும். அப்படியே சீலையில் ரொம்ப கரையாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு நோய். அது அந்த மாதிரி உள்ள ஒரு நோய்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக மக்களே, கவுத்தும்பை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அந்த மூலிகையை கொண்டுட்டு வந்து அந்த மாதவிடாய் காலத்திலே அதை அரைத்து பசும்பாலிலே 3 நாளைக்கு அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கர்ப்ப பூச்சிகள்லாம் அழிந்துவிடும். அந்த வெள்ளைப்படுதல் போன்ற ஒரு நிகழ்வெல்லாம் சரியாகிவிடும். சிறப்பாக இருக்கும் மக்களே. உடனடியாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும். கர்ப்பப்பையை சுத்தம் செய்துவிடும். இது கவுதும்பை. அந்த மூலிகையாகப்பட்டது குதிரை மூஞ்சி மாதிரி பார்க்கறதுக்கு அந்த பூவு கீழே கவிழ்ந்து இருக்கும். பார்த்துருப்பீங்க, அமுக்கரா செடி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும். இது அது சின்னதாக நீட்டடாக அந்த தும்பை செடி மாதிரியே இருக்கும். அது அதனால தான் பேர் அது கவிழ்தும்பை அப்படின்ற பேர் மக்களே. இதை நீங்கள் அதை சிறப்பாக அதை கொண்டு வந்து இந்த மாதவிடாய் காலத்திலே 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் மாமிசங்கள் உண்ணக்கூடாது. அன்று பத்தியமாக இருக்கணும். இச்சாப்பத்தியம். அடுத்தது பத்தியம்னாக்கா கறிமீன் சாப்பிடக்கூடாது. இச்சாப்பத்தியம்னா உறவுகள் வச்சுக்கக்கூடாது அந்த 3 நாள். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நல்ல ஒரு மருந்து மக்களே. இதை நீங்கள் அதை பயன்பெறுமாறும் மாணாக்கரும் இதை சிறப்பாக பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.